16வது கேள்வியை பாருங்க. சாதாரண ஒரு அடிப்படை கேள்விதான். ஒரு ஃபோமிக் அமிலம் தரப்பட்டிருக்கு. இப்ப சேதன சேர்வைகளை பொறுத்தவரையில அமில இயல்பு கூடிய சேதன சேர்வையாக பொதுவாக நாங்கள் பார்க்கிற சேர்வைகள்ல அமில இயல்பு கூடிய, அசாதாரணமாக ஏவலகற்றும் கூட்டங்களை இணைச்சு அமில இயல்பு அதிகரிக்கின்றது வேற. சாதாரணமாக நாங்கள் படிக்கிற பிரதான தொழிற்படு கூட்டங்களுக்குள்ள அமில இயல்பு கூடிய தொழிற்படு கூட்டம் வந்து கார்பாக்சிலிக் அமிலத்துல தொழிற்படு கூட்டம். அதுலயும் கார்பாக்சிலிக் அமிலங்களையும் ஃபோமிக் அமிலத்துக்கு அமில இயல்பு கூட. கார்பாக்சிலிக் அமிலங்களையும் ஃபோமிக் அமிலத்துக்கு அமில இயல்பு கூட. இங்க 0.1 HCOOH ஒரு நீர்க்கரசலின் சதவீத அயனாக்கம் யாதுன்னு கேட்டிருக்கு. சரியா? சதவீத அயனாக்கம் யாது என்று கேட்டால் அது வந்து α% கேட்கிறோம் என்ற அர்த்தம். கூட்டற்பிரிகை சதவீதம் என்பதை தான் சதவீத அயனாக்கம் என்று சொல்றோம். சரியா? நீர்க்கரசல்ல ஒரு வெண்ணமிலம் என்ன செய்யும் என்று சொன்னால் பகுதியாக அயனாக்கம் அடையும். அப்படி அயனாக்கம் அடைஞ்சு உருவாகின்ற H3O+ HCOOH அதுகள்கிட்ட செறிவுகள்கிட்ட பீசமானத்துல வலுவேற்றப்பட்ட பெருக்கத்தின் கீழ் தாக்கின சரிவிட பீசமானத்துல வலுவேற்றப்பட்ட பெருக்கத்தை நாங்கள் இதுல KA ஆக அமிலம் ஒன்றின் அயனாக்கம் மாறிலியாக அடையாளப்படுத்திக் கொள்ளலாம். அப்ப உங்களுக்கு ஆரம்பத்தில் எடுக்கப்பட்ட சரிவு 0.1 என்றால் அல்பாவை நீங்கள் இதுல இருந்து காணலாம். அல்பா என்பது நான் உங்களுக்கு பல தடவை ரசாயன சமநிலையை சொல்லியிருந்தேன். ஒரு மூல் பதார்த்தத்திலிருந்து பிரிகி அடைகிற அளவுதான் அல்பா. இப்ப நீங்கள் ஆரம்பத்தில் எடுத்தது 0.1 மூல். ஆகவே 0.1 மூல்ல இருந்து எவ்வளவு பிரியும் என்று இருந்தால் 0.1 அல்பா பிரியும் என்று சொல்லி நீங்கள் சொல்லலாம். அப்ப ஒரு மூல்ல இருந்து பிரிகிறது அல்பா என்றால் 0.1 மூல்ல இருந்து பிரிகிறது 0.1 அல்பா. அல்லது நீங்கள் இதை சி என்று எடுத்தால் ஒரு மூல்ல இருந்து பிரிவது சி அல்பான்னு சொன்னால் சியில இருந்து பிரிப்பது சி அல்பாவா இருக்கு. இதுதான் நீங்கள் பொதுவாக பயன்படுத்துகிற ஒரு கோவில். அப்ப HCOOHல இருந்து பிரிகி அடைகிற அளவு வந்து சி அல்பாவா இருக்கு. இதுல இருந்து உருவாகிற H3O+ இந்த சரிவும் சி அல்பா, இதுவும் சி அல்பாவாக இருக்கும். ஆகவே இங்க சமநிலையில இருக்கிற சரிவு வந்து சிய பொதுவடுத்தீங்கன்னா 1- அல்பாவாகும். இங்க சி அல்பா இருக்கும். ஏன்னா இங்க ஆரம்பத்துல H3O+ அயன்களோ HCOO- அயன்களோ இல்லை. அப்ப சமநிலை விதிப்படிதான் நாங்க இந்த கோவி எடுக்கிறோம். சமநிலை விதிப்படி நீரின் செறிவு ஒரு மாறிலி என்று எடுத்தால் நாங்கள் KA என்று எழுதலாம். அப்ப KA-க்குரிய தொடர்பு வந்து H3O+ இந்த சரிவு HCOOH இந்த சரிவு என்று வரும். அப்ப C alpha into C alpha போட்டுக்கொள்ளலாம். இதுல சமநிலை சரிவு எப்போதுமே வந்து சமநிலை மாறிலி வந்து சமநிலை சரிவுகளோட சம்பந்தப்பட்டிருக்கும். இது தொடக்க சரிவு சி, சமநிலை சரிவு சி பிராக்கெட்டுக்கு 1- அல்பா. அப்ப நாங்கள் 1- அல்பா என்று சொல்லிக் கொள்ளலாம். இந்த 1- அல்பா வந்து அயன் சமநிலையை பொறுத்த வரையில அது புறக்கணிக்கப்படக்கூடிய ஒரு தகுதியுடையதாகத்தான் இருக்கும். ஏன்னா அயன் சமநிலையை பொறுத்தவரையில அது வந்து புறக்கணிக்கப்படக்கூடியதாகத்தான் இருக்கும். அல்லது நீங்கள் எடுத்தீங்கன்னா இருபடி சமன்பாட்டுல வரும். இதுல நீங்கள் புறக்கணிக்கிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. சரியா? அப்ப 1- அல்பாவை நீங்க அன்னளவாக என்ன செய்யலாம்னு சொன்னால் 1 என்று எடுத்துக்கொள்ளலாம். அவையில சியும் மட்டுப்பட்டதுன்னு சொன்னால் KA வந்து C alpha squared என்று வரும். இது ஒரு MCக்கு கேள்வி. நீங்கள் நேரடியாகவே KA சமன் C alpha squared என்று போட்டீங்கன்னாலும் சரி. சமன்ல மாறிலி தந்திருக்கிறோம் 17 தர 10 4 என்று சொல்லி 17 1.7 தர 10 4 3 டெசிமீட்டர் மைனஸ் சமன்ல சரிவு வந்துருச்சு. சமன்ல மாறிலி KA வந்துருச்சுன்னா சரிவு 0.1 அப்ப அல்பா ஸ்கொயர். இது கிட்டத்தட்ட உங்களுக்கு 17 தர 10 4 அல்பா ஸ்கொயர் என்று வரும். அப்ப நீங்கள் அல்பா எடுத்தீங்கன்னு சொன்னால் √17 தர 10 2 என்று வெளியிடும். இதை நீங்க விடைந்த நெருக்கத்தன்மையை பார்த்து என்ன செய்யலாம்னு சொன்னால் நீங்கள் அன்னளவாக்கம் செய்து எடுக்கலாம்.
என்ற விட வந்து இங்க 4 2 10 42 இருக்கு. அப்ப நாங்கள் அன்னளவாக இதை 16 எடுத்தோம்னு சொன்னால் வெளியில 4 வரும். 10 செய்ய 2. அல்பா என்பது 0.04 தான் கூட்டற்பிரிகையின் அளவு அல்பா. அதாவது ஒரு மூல்ல இருந்து பிரிகி அடைகிற அளவு, ஒரு மூல்ல இருந்து பிரிகி அடைகிற அளவு 0.04. இப்ப இந்த அல்பா வந்து எப்போதும் ஒன்றை விட சிறிதாக இருக்கும் என்று சொன்னானேன். எத்தனை மூல்ல இருந்து பிரிகி அடைஞ்சாலும் கூட்டற்பிரிகையின் அளவு அல்பா என்று நாங்கள் கருதும் போது ஒரு மூல்ல இருந்து எவ்வளவு பிரியும் என்பதை பற்றி தான் நாங்கள் கதைக்கிறோம். நம்ம ஒரு மூல்ல இருந்து பிரிகி அடைகிற அளவுக்கு தான் பேர் அல்பா என்றால் 100 மூல்ல இருந்து எவ்வளவு பிரியும் என்பதுதான் கூட்டற்பிரிகை சதவீதம். அல்பா சதவீதம் சமன் அல்பா இன்டு 100. அப்ப உங்களுக்கு இதுல ஒரு 10/2 இருக்குது. 100ஆல் பெருக்கினீங்கன்னு சொன்னால் வெட்டுப்பட 4 வீதம். கேட்ட கேள்வியில சில நேரத்துல உங்களுக்கு மயக்கம் இருந்தாதான் இந்த கேள்விக்கு விட வர ஆவிடுமே தவிர மற்றபடி இந்த கேள்வி பிரச்சனை இல்லாம இருக்கு. சரிதான். இதுல உங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருந்தா நீங்க சொல்லலாம். இதுல வந்து என்னன்னு சொன்னால் முதல் ஒருக்கா குழம்பு நீங்கள் கூட்டற்பிரிகை என்ற அளவு கூட்டற்பிரிகை செலவு இப்ப நீங்க தெளிவா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் கேள்விகள் ஓகே தானே இருக்கு. பிரிகை என்ற அளவுக்கும் கூட்டற்பிரிகை என்ற அளவுக்கும் வித்தியாசம் விளங்கி இருக்காங்க. ஓகே சொல்லுங்க. இப்ப அதுல வந்து என்னன்னு சொன்னா நீங்க கேட்கிற விளங்கு பென்சோயிக் ஆசிட். பென்சோயிக் ஆசிட்ல வந்து CH3 அப்படி வருது. இதுல இப்ப இந்த கூட்டம் வந்து இந்த கூட்டம் அநேகமான சந்தர்ப்பத்துல வந்து ஒரு தள்ளுங்கூட்டமாகத்தான் கருதப்படுது. பென்சில்ல இருக்கிற இந்த COOH கூட்டம், பென்சோயிக் ஆசிட்ல இருக்கிற இந்த COOH கூட்டம் வந்து ஒரு தள்ளுங்கூட்டமாகத்தான் கருதப்படுது. CH3 C11OH இதுல இருக்கிற இந்த அற்கையில் கூட்டமும் ஒரு தள்ளும் கூட்டம் தான். ஆனால் பொதுவாக நாங்கள் கதைக்கிறோம் இது மூலக்கூட்டு துணிவோட இது மூலக்கூட்டு துணிவு கூட. சரிதாங்க. இந்த பிணைப்பு இலத்திரங்கள் வந்து என்ன செய்யும் என்று சொன்னால் இது இந்த தள்ளுகையால இங்க வந்து சேரும். அப்ப இதுக்குடையிலான பரிவு வீதம் வந்து என்ன செய்யப்படும், குறைக்கப்படும். இந்த அமில இயல்புக்கு காரணம் வந்து பரிவு தான். அதனாலதான் நாங்கள் ஃபோமிக் அமிலத்துக்கு அமில இயல்பு கூட என்று சொல்றோம். ஃபோமிக் அமிலத்துல வந்து இந்த தள்ளுந்தன்மை இல்லை. அப்ப இதுல இருக்கிற ஒரு டெல்டா பிளஸ் விட இதுல இருக்கிற டெல்டா பிளஸ் வந்து குறையும். சரி, ஃபோமிக் அமிலத்தோட ஒப்புடைக்குள்ள இவருக்கு அமில இயல்பு குறைகிறதுக்கான காரணம் இதுதான், தள்ளுந்தன்மை தான். இப்ப இந்த காவல்ல இலத்திரன் பற்றாக்குறை ஏற்படும் போது இந்த தனிச்சோடி என்ன செய்யும் சொன்னால் உள்ள வரும். உள்ள வந்தால் இதுல ஒரு பரிவு ஒன்று நிகழும். அப்ப இந்த பரிவின் விளைவாக இது O- ஆகும், டபுள் பாண்ட் O பிளஸ் H ஆகவும். இனி என்ன செய்யும், இந்த நேரேற்றம் தூண்டப்பட்ட ஆக்சிஜன் பிணைப்பில தன்னை கவர்றதால இந்த ஐதரசன் விடுவிக்கப்படுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதான் அதற்கு அமில இயல்புக்கு காரணம். அப்ப இங்க நேரேற்றத்தின் அளவு மிக உயர்வாக இருக்கிறதால தனிச்சோடி விரைவாக வரும். விரைவாக ஆக்சிஜன்ல நேரேற்றம் தூண்டப்படும். பென்சோயிக் ஆசிட்ல வந்து இன்னும் இதுதான் அது மூலக்கூட்டம். ஏன்னா இதை தள்ளும் கூட்டமாகத்தான் நாங்கள் அடையாளப்படுத்துறோம். ஃபீனைல் கூட்டம் வந்து ஒரு தள்ளும் கூட்டமாகத்தான் அடையாளப்படுத்துறோம். ஆகவே இவரோடு ஒப்படைக்க அமில இயல்பு வந்து குறைவாகத்தான் இருக்க வேண்டும். சரி, இவற்றை ஒரு அசிட்டிக் அமிலத்தோடு ஒப்படைக்கல இதுன்ற அமில இயல்பு வந்து குறைவாகத்தான் இருக்கணும். இதுக்கு முறுக்கா KA வேல்யூவை செக் பண்ணலாம். இதுக்கு பரிவு இருக்கிறதால சில நேரத்தில் நாங்கள் ஜெனரல் தியரி அப்ளை பண்ண சிக்கல் வரும்போது தெரியல. ஆனால் நாங்கள் அநேகமாக இந்த ஃபீனைல் கூட்டத்தை ஏவும் கூட்டமாகத்தான் கருதி கொள்கிறோம். இப்போ மூலக்கூட்டு துணிவு இருக்கு கூட இதுக்கு நான் இந்த KA வேல்யூவை செக் பண்ணினால் ஓகே இருக்கும்னு நினைக்கிறேன். பொதுவாக நாங்கள் பென்சீன் ஃபீனைல் கூட்டம் வந்து அது ஏவும் கூட்டம் தான். KA வேல்யூ செக் பண்ணி பார்ப்போம். பென்சோயிக் ஆசிட்ல KA வேல்யூ, அசிட்டிக் ஆசிட் KA வேல்யூ பார்ப்போம்.
சரி, நீங்க அடுத்த பாருங்க, நான் உங்களுக்கு இந்த வேல்யூ சொல்றேன். அடுத்ததுல வந்து 17வது, கீழே தரப்பட்டுள்ள சேர்வை மிகையான நீர் எண்ணெய் ஊற்றுடன் வெப்பமாக்கப்பட்டதுன்னு சொல்லி இந்த நீர் பகுப்பு, நீர் பகுப்பு இதுல தங்கச்சி இந்த கே வேல்யூ வந்து 6.3 தர 10/5 இருக்கு. சரியா? பென்சோயிக் அசிட் கே வேல்யூ 6.3 தர 10/5. ஆனா அசெட்டிக் அசிட் 1.8 தர 10/5. இதுக்கு அமில இயல்பு கூட பார்க்கும். பென்சோயிக் அசிட் அசெட்டிக் அசிட்டை விட பென்சோயிக் அசிட்டுக்கு அமில இயல்பு கூட கே வேல்யூ படி பார்த்தா. எத்தனோயிக் அசிட்டுக்கு 1.8 தர 10/5. அப்படி என்றால் இதுண்ட பரிவு விளைவுதான் செல்வாக்கு செலுத்த நிற்கும். ഇതിന്റെ 6.3 തര 10/5, ഇത് 1.8 തര 10/5. ഇതിന്റെ தள்ளும் இயல்பை விட பரிவு விளைவுல வந்து பாதிப்பு ஏற்படுத்தப்படுது. பென்சீன் வளையத்துகள் எலக்ட்ரான் பரிவொன்று நிகழ்றதால சில நேரத்துல இந்த கூட்டத்துல நீரேற்றத்தின் அளவு அதிகரிக்கப்படுதோ தெரியா. ஓமிக் ஆசிட் ஒரு பார்ப்போம், அதை செக் பண்ணுங்க. இங்க பாருங்க, ஃபோமிக் ஆசிட்டுக்கு 1.8 தர 10/4. அப்ப 18 தர 10/5. இதுக்கு 1.8 தர 10/5, இதுக்கு 6.3 தர 10/5. இதுல என்ன உண்மையான பிரச்சனை எங்க இருக்குன்னு சொன்னால், இந்த பரிவில சில நேரத்துல சின்ன பாதிப்பு ஏற்படுத்தப்படலாம். பெரிய அளவில் மாறாட்டாலும் இந்த பென்சீன் வளையத்துக்குள்ள ஒரு பரிவு ஒன்று இருக்கிறதால இந்த CH3 கூட்டத்தின் தள்ளுந்தன்மையை விட இதுக்கு தள்ளுந்தன்மை குறைவாக இருக்கு. தள்ளுந்தன்மை இருக்கு, தள்ளுந்தன்மை குறைவாக இருக்கு. ஆனாலும் இதுல தள்ளுந்தன்மையே இல்லை, இந்த பிழைப்பை தள்ளுறதுக்கு ஆளே இல்லை. அதுக்கு வந்து 1.8 தர 10/4 இருக்கு. அப்ப ஜென்ரலா நாங்கள் சொல்ல வந்த விஷயம், ஓகே இவர் தள்ளுந்தன்மை இப்ப இவற்றை தள்ளும் கூட்டமா வலிமை கூடியதுன்றதுலாம் இப்ப பிரச்சனை. இது சாதாரண ஒரு அற்கையில் கூட்டம் மாதிரி இருந்தால், இப்ப CH3 மாதிரி இதுல ஒரு C2H5 இருந்தால் மூலக்கூட்டு திணிவு அதிகரிக்குது, தள்ளுந்தன்மை அதிகரிக்கிறது நாங்கள் ஜென்ரலா கதைக்கலாம். ஆனா இது ஒரு பென்சீன் வளையம். இதுக்குள்ள வந்து பரிவு இருக்கு. பரிவால இலத்திரங்கள் என்ன செய்யும், உள்ளுக்குள்ளேயே என்ன செய்யும், சுழண்டு கொண்டு இருக்கும். அப்ப இவற்றை தள்ளுந்தன்மையோட இவருக்கு தள்ளுந்தன்மை குறையும். அதை விட ஐதரசனுக்கு நல்லா குறையும். அப்ப தள்ளுந்தன்மை குறையக்குள்ள அமில இயல்பு கூடுவதற்கு வாய்ப்பு இருக்குதாங்க. கொம்பைய வண்ணைக்குள்ள தான் இந்த பிரச்சனை வருது. இப்ப இவற்றை ஏவும் தன்மையா கூடன்றதான் இப்ப எங்களோட பிரச்சனையா இருக்கு. இப்ப நீங்கள் இதோட இதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. ഇതിന്റെ அமில இயல்பு காரணம் இந்த கூட்டம் வந்து என்ன, ஒரு சாதாரண கூட்டம். ഇതിന്റെ அமில இயல்புல CH3 என்ற ஒரு தள்ளங்கூட்டம் இருக்கிறதால காபனைல் காவல்ல தூண்டப்படுற நீரேற்றத்தின் அளவு குறைக்கப்படுது. ஆகவே அமில இயல்பு குறையும். பென்சோயிக் ஆசிட்ல இதுக்கு மூலக்கூட்டு திணிவு உயர்வாக இருந்தாலும் இங்க வந்து என்ன, இலத்திரன் வந்து பரிவுக்கு உட்படுறதால CH3 கூட்டத்தின் தள்ளுந்தன்மையை விட ஃபீனைல் கூட்டத்தின் தள்ளுந்தன்மை குறைவாக இருக்கு. இதை ஏவலகத்தின் கூட்டம் என்று அடையாளப்படுத்தல. அது என்னென்னு சொன்னால், இதை விட இதுக்கு அமில இயல்பு கூடவா இருந்திருக்கும். வேல்யூ வச்சுதான் நான் விளக்கம் சொன்னேன். பென்சோயிக் ஆசிட்டுக்கு வேல்யூ கே வேல்யூ 6.3 தர 10/5, இதுக்கு 1.8 தர 10/5. இங்க வரிசை ஈக்குவலா தான் இருக்கு, ஒரு கொஞ்சம் தான் மாறுது. சரி, அப்ப உங்களோட அமில இயல்பை நீங்கள் ஏறுவரிசைப்படுத்தினால் ஃபோமிக் அமிலத்தின் அமில இயல்பை விட பென்சோயிக் ஆசிட்டுக்கு உயர்வாக இருக்கும். சாரி, அசெட்டிக் ஆசிட்டுக்கு உயர்வாக இருக்கும். அதை விட பென்சோயிக் ஆசிட்டுக்கு உயரும். அப்ப பென்சோயிக் ஆசிட்டுக்கு பெரிய அளவில் என்ன இல்லைன்னா மாற்றம் இல்லை. இவற்ற கே வேல்யூ 18 தர 10/5 எழுதலாம். வரிசை சமனா இருந்தா ஒப்படைச்சுக்கோமா இருக்கும். இவருக்கு 1.8 தர 10/5, அப்ப 10 மடங்கால குறையுது. இதுக்கு 6.3 தர 10/5.
எத்தனை ஆள் கொடுத்து 10/5 வரிசையில் சரியா? ரெண்டும் தள்ளும் கூட்டம் தான். CH3 கூட்டத்தின் தள்ளும் தன்மையை விட ஃபீனைல் கூட்டத்தின் தள்ளும் தன்மை குறைக்கும். நீங்கள் அப்படி விளங்கி கொடுக்கணும். தள்ளும் இயல்பு வந்து ஃபீனைல் கூட்டத்தை விட CH3 கூட்டத்துக்கு கூட. அதனாலதான் இவருக்கு வந்து அமில இயல்பு கூடுது. வேல்யூவை வச்சுதான் சொல்றேன். பண்பர் ரீதியாக நாங்கள் கதைக்கிறோம்னு சொன்னா இது தெரியாது எங்களுக்கு. தள்ளுங்கூட்டம் என்றது இனங்கால ஒப்புடையாது. இனி நாங்கள் வேல்யூவை வச்சு கொண்டு ஒப்பிட வேண்டியாது. சரியாங்க? எல்லாம் நீங்க வேற ஏதாவது மாதிரி விளக்கப்படுத்தி போட்டீங்களா? அது இது சரி. இல்லை, இப்ப இந்த தள்ளுந்தன்மை தான் இந்த அமில இயல்பை பாதிக்குது. இப்ப நாங்கள் வேல்யூவை வச்சுக்கொண்டே முடிவெடுத்துட்டோம்னா பிரச்சனை இல்லை. இப்போ பென்சோயிக் ஆசிட்டை விடவும் என்ன ஃபோமிக் ஆசிட்டுக்கு அமில இயல்பு கூட. ஃபோமிக் ஆசிட் அமில இயல்பு கே கூட அமில இயல்பு கூட தான். இதுக்குள்ள ஃபோமிக் ஆசிட் தான் அமில இயல்பு கூட. அடுத்தது பென்சோயிக் ஆசிட், அடுத்தது அசெட்டிக் ஆசிட். இந்த 3 பேருக்கு அமில இயல்பு குறைஞ்சவர் அசெட்டிக் ஆசிட்டா இருக்கக்கூடாது. இவர் 6.3 தர 10/5, இது 1.8 தர 10/5. கே வேல்யூ அதிகரிக்கும் போது pH வந்து அமில இயல்பு கூடும். இப்போ pH வந்து குறையும். கடைசி ரெண்டும் இதுக்கு அமில இயல்பு கூட சொல்லியிருக்கு. கே வேல்யூ 6.3 தர 10/5, 1.8. 6.3 பெருசு இல்லை. அடுக்கு 10/5 இருக்கு. நான் எல்லாத்தின் அடுக்கையும் ஒரே அளவிலேயே வச்சிருக்கிறேன். ஏண்டா ஒப்பட சுவம் நான் 18 தர 10/5 இருக்கேன். ஃபோமிக் ஆசிட்டின் கே வேல்யூ 18 தர 10/5. அப்ப H3O பிளஸ் இந்த சரிவு ரூட் கே இன்டு சி தான். சம சரிவில் எடுத்தா கே கூட H3O பிளஸ் இந்த சரிவு கூடும். H3O பிளஸ் இந்த சரிவு கூட அமில இயல்பு கூடும். அப்ப கே வருஷப்படுத்துறேன். அசெட்டிக் ஆசிட் 1.8 தர 10/5, பென்சோயிக் ஆசிட் 6.3 தர 10/5, ஃபோமிக் ஆசிட் 18 தர 10/5. அப்ப கே வேல்யூ அதிகரிக்கும் போது H3O பிளஸ் இந்த சரிவு கூடும். அடுத்தது வந்து இந்த நீர்ப்பகுப்பு தாக்கம். வண்டைக்கும் ஒரு நீர்ப்பகுப்பு தாக்கம் பார்த்தனாக்க இதுல ஆர்கானிக் டைப் கேள்விகள் இந்த மாதிரியான டைப் கேள்விகளும் இருக்குது. இது ஒரு ஏமைட் பிணைப்பு. ஏமைட் பிணைப்பு. இது வந்து எசுத்தர். சரி, ஒரு எசுத்தர் பிணைப்பு. அப்ப கார நீர்ப்பகுப்பு மேற்கொள்ளப்படுது. NaOH NaOH கார நீர்ப்பகுப்புக்கு உட்படுத்தப்படும். கீழே தரப்பட்டுள்ள சேர்வை மிகையான நீர் NaOH வெப்பமாக்கப்பட்டது என்று சொல்லியிருக்கு. இந்த ஏமைட் பிணைப்புகள் சாதாரணமாக NaOH சேர்க்கைக்கு பிரிகி அடையாது. வெப்பப்படுத்தியதான் பிரிகி அடையும். அப்ப உங்களுக்கு இந்த நீர்ப்பகுப்பின் விளைவை பற்றி கதைச்சிருக்கிறார். பிணைப்பு உடையும் போது எது உருவாக்கிட்டு அந்த பிணைப்பை தான் உடைக்கும். இதுல இது ஒரு சித்தர் பிணைப்பு. கார்பாக்சிலிக் அமிலத்தில இருந்து OH கூட்டமும் அல்கஹால் அல்லது ஃபீனோல்ல இருந்து ஐதரசனும் தான் நீராக அகற்றப்பட்டது. ஆகவே பிணைப்பு உடையும் போது இந்த கார்பனைல் கார்பனுக்கு ஊடாகத்தான் என்ன செய்யும் என்று சொன்னால் பிணைப்பு உடைக்கப்படும். இது வந்து சமதானியாலே அடையாளப்படுத்தி, இப்போ OH மைனஸ் ஒரு சமதானியாலே அடையாளப்படுத்தி அந்த சமதானி விளைவில் ஆரோட இணைஞ்சிருக்குது என்பதை அடிப்படையாக கொண்டு இந்த பிணைப்பு எங்க உடைக்கப்படுது என்று சொல்லி உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. சரி, அப்ப நீங்கள்
ஒரு கார நீர்ப்பகுப்பு செய்யக்குள்ள பயன்படுத்தப்பட்ட சமதானி இதுல வந்து இணையுதா இதுல வந்து இணையுதா என்பதை பொறுத்து இந்த பிணைப்பு எங்க உடையுது என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப சமதானிகள்கிட்ட பங்களிப்புல பொறிமுறையை இனங்காண்றதுக்கு உதவியாக இருக்கு. அப்ப எசுத்தர் பிணைப்பு உடையும் போது கார்பனில் கார்பனுக்கும் ஒட்சனுக்கும் இடையிலான பிணைப்பு தான் உடைக்கப்படும். அப்படி உடைக்கப்பட்டால் இது ஃபீனோலின் பகுதியாகவும் இது கார்பாக்சிலிக் அமிலத்தின் பகுதியாகவும் மாறும் என்று நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். ஏன் ஒரு ஃபீனோலும் ஃபோமிக் ஆசிட்டும் சேர்ந்தால் இந்த எசுத்தர் உருவாயிருக்கு. அதே மாதிரி இங்கேயும் பிணைப்பு உடைக்கப்படும் போது இந்த இளமை பிணைப்பு தான் உடைக்கப்படும். அமில குளோரைட்டுக்கு முதல் அமைனுக்குமான தாக்கத்தில் இது உருவாக்கப்படும் என்றால் இந்த பிணைப்பு தான் உடைக்கப்படும். அப்ப உடைக்கப்பட்டால் முதல் நாங்கள் இப்படி விளங்கிக் கொள்வோம். இந்த பிணைப்புகள் உடைஞ்சால் என்னென்ன செட் எங்களுக்கு கிடைக்கும்? 3 செட் இருக்கு. ஒன்று இது, மற்றது இது, மற்றது இவன். அப்ப எங்களுக்கு ஒரு பென்சீன் வளையத்துல 2 பிரதியீடுடைய ஒரு கூட்டம் இருக்கு. ஒன்று NH2 இருக்கு. இந்த பிணைப்பு உடைகிறதால NH2 கூட்டம் வரும் நீர்ப்பகுப்பின் விளைவாக. அடுத்ததுல OH வரும் என்று வச்சுக்கொள்வோம். OH வரும் என்று வச்சுக்கொள்ளுமே. அமிலகார நீர்ப்பகுப்பை பற்றி யோசிக்காமல் நீர்ப்பகுப்பு அடைஞ்சால் என்ன நடக்கும்? அடுத்தது இந்த பகுதியில வந்து என்ன வரும்? ஃபோமிக் ஆசிட் வரும். ஃபோமிக் ஆசிட் வரும். இது என்னவாகும்? கார்பாக்சிலிக் அமிலமாகும். கார்பாக்சிலிக் அமிலமாகும். அப்ப இதுதான் இதை நீங்கள் உடைச்சிங்கள் என்றால் பெறக்கூடிய விளைவுகள். இதை நீங்க எப்படி உடைக்கிறீங்களன்றதான் உங்களோட பிரச்சனை. ஒரு அமில நீர்ப்பகுப்பால உடைச்சிங்களாக இருந்தால், அமில நீர்ப்பகுப்பு செய்யப்பட்டால், எசுத்தர்களுக்கும் அமில நீர்ப்பகுப்பு செய்யலாம் தானே. அமில நீர்ப்பகுப்பு செய்யப்பட்டால் இந்த கூட்டம் OH கூட்டமாக பாதுகாக்கப்படும். ஏன்? அது ஃபீனோலுக்கும் மென்னமில இயல்பு இருக்கு, அமிலத்தோட தாக்காது. ஆனா இந்த கூட்டம் என்ன செய்யும் என்றால் அமிலத்தில இந்த H+ வாங்கி NH3+ உப்பாக மாறும். அப்ப இந்த NH2 கூட்டம் அமில நீர்ப்பகுப்புல நிலைச்சிருக்காது. இது ஒரு ஃபோமிக் அமிலம், மென் அமிலம். அப்ப நீங்கள் அமிலம் செய்தால் அதுவும் அமிலமாகவே இருக்கும். இது பென்சோயிக் ஆசிட் அமிலம், அதுவும் அமிலமாக இருக்கு. சரி, திருப்பி இந்த கார்பாக்சிலிக் அமிலம் இந்த ஃபீனோலும் சேர்ந்து எசுத்தர் உருவாகும் சமநிலை தாக்கோடு படிச்சிருக்கு. ஆனா இதுவே கார நீர்ப்பகுப்பு செய்யப்படுறதால வந்த விளைவுகளுக்கு நடுநிலையாக்கல் தாக்கங்களை நாங்கள் கருத்துல உள்ள வேண்டும். ஃபீனோல்ல இருக்கிற OH கூட்டம் NaOH இருக்கிற OH- ஓட என்ன செய்யும்? தாக்கும். இது அமிலம், இது காரம். இது சோடியத்தோட தாக்கும், NaOH தாக்கும். ஆகவே உங்களுக்கு விளைவாக இப்ப கிடைக்க போறது என்னன்னு சொன்னால், இந்த ஃபீனோலோட சேர்ந்த NH2 கூட்டம் இல்லை. ஃபீனோலோட சேர்ந்த NH2 கூட்டம் உங்களுக்கு இப்ப விளைவாக கிடைக்க போறது இல்லை. உங்களுக்கு விளைவாக கிடைக்க போறது கார ஊடகம் என்பதால, கார ஊடகம் இந்த OH வந்து நடுநிலையாக்கப்பட்டு O- Na+ ஆகத்தான் இது இருக்கும். இந்த பொசிஷன்களை ஒரு நாளும் என்ன செய்யாது, மாறாது. இந்த பிணைப்புகள் உடைக்கப்பட்டது. அப்ப இந்த கூட்டம் வந்து உங்களுக்கு இப்படித்தான் இருக்கும். இது வந்து ஃபோமிக் அமிலம். இப்ப நாங்க சொல்லி இருக்கோம் பென்சோயிக் ஆசிட்டை விடவும் ஃபோமிக் அமிலத்துக்கு அமில இயல்பு கூடாதுன்னு சொல்லி மேலே சொல்லியிருக்கோம். ஃபோமிக் அமிலம் கார ஊடகத்தில் என்ன செய்யும்? தாக்கமடைந்து அதிண்ட உப்பை தான் போட்டிருக்கும். HCOO- Na+. மற்றதாக பென்சோயிக் ஆசிட், அதுவும் அமிலம் தானே. அப்ப சோடியம் பென்சோயிட் வந்து உருவாகும். CH3COO- Na+. MCQ கேள்வி என்பதால நீங்கள் இப்படியே நீர்ப்பகுப்பு விளைவுகள் எல்லாத்தையும் எழுதி அதை போய் அங்க போய் செக் பண்ணி எடுக்கிறதுலும் பார்க்க பொருத்தப்பாடற்ற விடைகளை நீங்கள் முதல்ல வெட்டலாம். இப்ப முதலாவதுல பாத்தீங்கன்னு சொன்னால் தானம் மாறி உடைக்கப்பட்டிருக்கு விட. O- இதுல யார் இருக்குது? CO2H Na+ இருக்கு. அதாவது COO- Na+ இருக்கு. மற்றது இந்த கூட்டம் மாட்டேன். இது எங்க போனதுன்றே தெரியாது. அனிலின் அப்படி மாறினேன். அப்ப அது பொருத்தப்பாடே இல்லை. முதலாவது விடையில வந்து நியாயம் இல்லாத நீர்ப்பகுப்பு பற்றி கதைச்சிருக்கேன். உடைகிற இடத்துல இருந்தா விளைவு உருவாகும், மாறி வந்துனே. அது 2வது விடையில ஃபீனோலாக காட்டப்பட்டிருக்கு. அதாவது ஊடகத்துக்கும் விளைவுக்கும் இடையிலான
தாக்கம் வந்து கருத்துல கொள்ளப்படையில இரண்டாவது விடையில முதலாவது கட்டமைப்பை வச்சுக்கொண்டு இரண்டாவது விடையை நீங்கள் தவிர்த்துக் கொள்ளலாம். அங்கால இருக்கிற ரெண்டு விடையும் சமன். அப்ப முதலாவது விடையில இருந்து இரண்டாவது விடை பொருத்த மட்டும் சொல்லலாம். மூன்றாவது விடையில இது வந்து தானத்தை கவனிக்கணும், தானம் மாறாது. இது நடுநிலையாக்கப்பட்டிருக்கு. இது கார ஊடகத்துல அணிலின் மூலமாகத்தான் இருக்கும். இங்கால HCO2 -Na+ சரி, பென்சோயேட் சரி, சோடியம் பென்சோயேட் சரி. அவை நாங்கள் சொன்ன விட வந்து இதுக்குள்ள இருக்குது. நாலாவது விடையில உங்களுக்கு கார்பாக்சிலிக் அமிலமும் பென்சோயிக் ஆசிட்டும் வந்து அப்படியே அமிலங்களாக தரப்பட்டிருக்கு. ஃபீனோல் தாக்குது, கார்பாக்சிலிக் அமிலம் தாக்காம விடுமா இல்லதான். கார்பாக்சிலிக் அமிலம் வந்து NaOH தாக்கும், சோடியத்தோடு தாக்கும், சோடியம் கார்பனேட்டோடு தாக்கும், சோடியம் இருகார்பனேட்டோடு தாக்கும். ஃபீனோல் சோடியத்தோடு தாக்கும், NaOH தாக்கும், சோடியம் கார்பனேட்டோட இருகார்பனேட்டோட என்ன செய்யாது, தாக்காது. ஆக இதே தாக்கி Na+ O- Na+ வருதுன்னா இதுகளுக்கு தாக்கம் இருக்கு. அவர்கள் அந்த ரெண்டு தாக்கத்துக்கும் விளைவை பற்றி கதைக்காம விட்டிருக்கணும். அடுத்ததுல எசுத்தட்ட நீட்பகுப்பு கருத்துல கொள்ளப்படுகிறது. சரி, எசுத்தட்ட நீட்பகுப்பு கருத்துல கொள்ளப்படாம என்னண்டு எசுத்தர் மஞ்சம் ஏமை பிணைப்பை விட எசுத்தர் பிணைப்பு நலிவானது. இது இலகுவாக உடையும். இந்த பிணைப்பு உடைகிறத விட இந்த பிணைப்பு இலகுவாக உடையும். அப்ப இது உடையாம இருக்கலாம், இது உடையலாம். சாதாரணமாக NaOH ஏத்திங்கன்னு சொன்னால் இந்த பிணைப்பு உடைவதற்கு இடையில இந்த பிணைப்பு உடைஞ்சு ஹீட் பண்ணினாதான் ஏமை பிணைப்பு உடையும். விடை வந்து மிகவும் பொருத்தப்பாடு குறைவாக இருக்கும். அப்ப உங்களுக்கு ஒரு விடை இருக்கிறதால பிரச்சனை இல்லை. மூன்றாவது விடையில இந்த விளைவுகள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் வேற நீங்கள் நீட் வகுப்பு பொறிமுறைகள்ல கூட நீங்கள் நீட் வகுப்புகளை கருதியக்குள்ள அதன் விளைவு ஊடகம் என்னன்னு நீங்க பார்க்கணும். என்ன ஊடகத்துல இந்த நீட் வகுப்பு நிகழ்வு அதை வச்சுக்கொண்டுதான் நீங்கள் விளைவுகளை வந்து எழுத வேண்டும். முதல் பிரிகிய பற்றி யோசிங்க. பிரிஞ்சு வார விளைவுக்கு இந்த ஊடகத்துக்கும் என்ன தாக்கம் இருக்கு என்பது நீங்க செக் பண்ணணும். விலங்கையில இப்ப வந்து நீங்கள் நைட்ரோபென்சீன் இருக்குதானே, நைட்ரோபென்சீன்ல இருந்து அனிலின் தயாரிக்கிற ஒரு தாக்கம் படிச்சிருக்கீங்க. அதுல ஒரு தாக்கத்துல நைட்ரோபென்சீன் இருக்கு, NO2 கூட்டம். இதுல இருந்து அனிலின் வருது, NH2 கூட்டம் வருது. நீங்க என்ன சொல்றீங்க? ஒன்று Na NO2 SN3HCl SN3HCl இலக்கம் போட்டு NaOH போடுங்க. NaOH போடாமல் விட்டால் என்ன நடந்திருக்கும்? தாழ்த்தல் நடந்திருக்கும். சரிதான். NO2 கூட்டம் SN3HCl தாழ்த்தப்படும். தாழ்த்தப்பட்டு NH2 ஆகும். இந்த HCl இருக்கிற H+ NH2 கூட அனிலின் மூலம் தானே, மூல இயல்பு குறைவு, ஆனாலும் மூலம் தானே. இது என்ன செய்யும் என்று சொன்னால் கொடுத்து வாங்கி உங்களுக்கு இதுல NH3 + Cl- என்று சொல்லப்படுற உப்பாகத்தான் இருக்கு. சரிதாங்க. அப்ப இது வந்து உப்பு. இந்த தாக்கத்தை நாங்கள் இங்கே அமில ஊடகம் என்று எதிர்பார்க்க முடியும். இதை நீங்கள் அமில நீர்ப்பகுப்பு செய்தால் H2SO4 ஆல நீர்ப்பகுப்பு செய்தால் ஏமை பிணைப்பு உடையும், ஹீட் பண்ண உடையும். இது வந்து H+ வாங்கி உப்பாக மாறிடும். சரி, இந்த மாதிரி ஒரு உப்பு வந்து இங்க உருவாக்கப்படும். அதைத்தான் நாங்கள் நீக்கிறதுக்காக இலக்கம் போட்டு ரெண்டால் என்ன இது எங்களுக்கு அக்செப்ட் பண்ணப்பட்டிருக்கு. இல்லைன்னா இது ரெண்டு படியில நாங்கள் காட்ட முடியும். முதலாவது படியில SN3HCl போட்டு இந்த அனிலினை எடுத்து, இரண்டாவது படியில NaOH போட்டு இதை அகற்றினாதான் எங்களுக்கு அனிலின். எங்களோட சிலபஸ்ல இந்த விடயம் வந்து அக்செப்ட் பண்ணப்பட்டிருக்கிறதால நாங்கள் ஒரே படியில இலக்கம் போடுறோம். இலக்கம் போடுறது அர்த்தம் என்னன்னு சொன்னால் முதல் SN3HCl சேர்த்து தாக்கமடைய அனுமதிச்சு வந்த விளைவுக்கு NaOH சேர்த்து நடுநிலை ஆக்கணும் அர்த்தம். நீங்கள் நைட்ரேட்ட கலவையில செறிந்த H2SO4 செறிந்த HNO3 என்று சொல்றீங்க. இதுக்கு இலக்கம் போடக்கூடாது. இது ரெண்டையும் கொண்ட கலவை ஒரே நேரத்துல சேர்க்கிறீங்க. இங்கே அப்படி இல்லை. இது முதல் சேர்த்து தாக்கம் அனுமதிக்கப்பட்டு
வந்த விளைவுக்கு இரண்டாவது சந்தர்ப்பத்தில் NaOH சேர்த்து நடுநிலை ஆக்குறீங்க. சரியா? அப்ப இதுக்கு நீங்கள் அமில நீர்ப்பகுப்பு செய்தீங்கன்னு சொன்னால் இந்த NH2 கூட்டம் வந்து NH3+ ஆக மாறும். சரிதானே? இதுல நீங்கள் இப்படித்தான் படிச்சிருப்பீங்க. ஓ OH கூட்டத்தை சாரி என்ன சொல்ல வாரீங்க? அல்கஹாலின் OH கூட்டத்தை ஒரு எதனோட கருதுவோம் CH2OH இது என்னவா மாத்த போறீங்க? NH2 அமைனா மாத்த போறீங்க. CH3 CH2 NH2 இப்படி மாத்த போறீங்களா? இந்த மாற்றிட்ட தானே கேக்குறீங்க. ஓ இப்ப இதுல என்னண்டா NH3 வந்து NH3 வந்து ஒரு கருநாடி தான். NH3 வந்து ஒரு கருநாடி தான். ஆனாலும் OH கூட்டத்தில் இருக்கிற CO பிணைப்பை உடைச்சு NH2 கூட்டம் வந்து இணைஞ்சு NH2வா மாறுவதற்கு இந்த வலிமை வந்து இந்த இடத்துல போதாது. பிணைப்பு சரிதானே? பிணைப்புகள்கிட்ட முனைவாக்கம் அப்படின்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஒட்சிஜனுக்கு வந்து அணு குறைவு. அப்ப இந்த சிக்கும் ஓவுக்கும் இடையிலான பிணைப்பு வந்து வலிமையானதாகவும் இருக்கும், மற்றது பிணைப்பு நீளம் குறைவானதாகவும் இருக்கு. அப்ப அல்கஹால்களுக்கும் அமோனியாவுக்குமான தாக்கத்துல உங்களுக்கு முதலமைன் வந்து கிடைக்காது. அப்ப அல்கஹாலுக்கு நேரடியாக நீங்கள் அமோனியாவோடு சேர்த்து ஹீட் பண்ணுவதன் மூலம் உங்களுக்கு இந்த தாக்கம் நடக்காது. பாசிபிள் இல்லாத ஒரு தாக்கம். இந்த பாடு இல்ல. கார்பாக்சிலிக் அமிலத்துல வந்து அமோனியாவோட தாக்கிக்கு ஏமைட் வருது என்ன, அங்க கார்பனைல் கார்பன் வந்து வலிமையாக முனைவாக்கப்பட்டிருக்கிறதால NH2 கூட்டம் NH3 கூட்டம் வந்து அடிக்கும். சரிதா? அப்ப இதை நீங்கள் ஏதாவது மாத்தணும்னு சொன்னால் ஏதாவது ஒரு அற்கையில இலை தகைவரை மாற்றணும். உதாரணத்துக்கு நீங்கள் HCl போட்டாலும் இந்த OH கூட்டம் வந்து கர்நாட்ட பிரதியீட்டு தாக்கத்துக்கு உட்பட்டு என்ன செய்யும் சொன்னால் CH2Cl. இந்த கர்நாட்டம் கூட பொறிமுறையை கவனிச்சீங்கன்னா தெரியும். இந்த சாதாரணமாக ஒரு அற்கையில இலைக்குல நடக்கிற கர்நாட்ட பிரதியீட்டு தாக்கம் மாதிரி இந்த அல்கஹால்ல இந்த கர்நாட்ட பிரதியீட்டு தாக்கம் நடக்குது. பாருங்க, CH3CH2OH எல்லாருக்கும் அல்கஹாலை அற்கையில இலைட்டா மாத்தோம்னு சொன்னால் இந்த தாக்கு பொருள் அவை என்ன செய்யணும், PCl5 தான் போடுக்கலாம். சரியா? நான் பல பேரை கேட்டிருக்கிறேன், HCl போட்டா இந்த தாக்கம் சரியோ புள்ளி கொண்டு விட்டா பிள்ளையண்டே சொன்னார்கள் நிறைய பேர் இருக்கிறோம். ஏனென்றா அவர்கள் உடனடியா போடுறது SOCl2 அல்லது PCl5 PCl3 போட்டுதான் இந்த OH கூட்டத்தை CL மாத்துவோம். எங்களுக்கு அதுக்கு பொறிமுறையே தெரியாது. இந்த OH கூட்டம் CL மாறுறதுக்கு PCl5 போட்டா பொறிமுறையே தெரியாது. உங்களுக்கு எதுக்கு பொறிமுறை இருக்குதுன்னு சொன்னால் இந்த ஐதரசன் ஏலைட்டோட அல்கஹாலுக்கு தாக்கம் நடக்கிற பொறிமுறை தான் இருக்கு. அப்ப இந்த பொறிமுறையை நீங்க பார்த்தா இந்த பொறிமுறையில அல்கஹால்ல இருக்கிற ஒட்சிஜன் வந்து முதல்ல வலிமையாக முனைவாக்கப்படும். சரி, இந்த ஒட்சிஜன்ல இருக்கிற தனிச்சோடி வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால் ஐதரசன்கிட்ட போகும். இப்படி பாம்பு மாதிரி எல்லாமே காட்டுவான், இப்படி போகுது வச்சு. இப்ப இந்த பிணைப்பு உடைஞ்சு Cl- வருது. உங்களுக்கு CH3CH2O+ 2 ஐதரசன் இருக்கு. சரியா? அப்ப நேரடியாக இந்த OH கூட்டம் இருக்கக்குள்ள இதுல இருக்கிற நேரேற்றத்தின் அளவை விட இந்த ஒட்சிஜன்ல நேரேற்றம் தூண்டப்படும் போது இதுல தூண்டப்படுற நேரேற்றத்தின் அளவு உயர்வாக இருக்கும். ஒட்சிஜனுக்கு இப்ப இது பிளஸ் ஏற்றம் வலிமையாக பிணைப்புல திறனை கவரும். அப்ப இதுல தூண்டப்பட்டிருக்கிற நேரேற்றத்தின் அளவை விட இதுல தூண்டப்பட்டிருக்கிற நேரேற்றத்தின் அளவு உயர்வாக இருக்கு. மற்றது பிணைப்பு முனைவாக்கப்பட்டது.
இந்த Cl மைனஸ் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால் உப்பத்தான் வந்து அடிக்குதுங்க, இதுக்கு அடிக்க இது உடைஞ்சு வெளியில நீராக அகற்றப்படுது. இதுதான் அட்கவோல்ல எச்சியலோட நடக்கிற கருநாட்ட பிரதிட்டு தாக்கம். அப்ப இது வந்து அமோனியாவோட என்ன செய்யலாம இருக்குன்னா சாத்தியம் இல்லாமல் இருக்கு. NH3 கூட்டம் ஒரு மென்மூலமும் தானே, அதுல இருந்து H+ இதுக்கு வந்து இதோட நீரேற்றமாக்கப்படும்ன்றதுக்கும் இந்த வாய்ப்பு இல்லை. ஆகவே அமோனியாவுக்கும் அல்கஹோலுக்குமான நேரடி தாக்கத்துல முதலமைன் வரும்ன்றதை நான் பார்க்கல. பிரச்சனை இருக்கும் எனக்கு சொல்ல தெரியல. இது அல்கைலேட்டாக மாற்றினால் இதுல வந்து CCl பிணைப்பு வந்து நீளம் கூடவாக இருக்கும். அப்ப பிணைப்பு வலிமை கூடவா இருக்கும், வலிமை குறைவா இருக்கும். அப்ப இது டெல்டா பிளஸ் நாடி NH3 கூட்டம் வந்து அடிச்சு இந்த பிணைப்பை உடைச்சு நெஞ்சு கொள்ளும். சரியா? அற்கையில ஏலைட்டுக்கு தான் அமோனியாவோட முதலமைனை தரும். அல்கஹோலுக்கு நேரடியாக இந்த தாக்கம் பார்க்கல. சில நேரத்துல அசாதாரணமான நிபந்தனைகள் சில நேரத்துல என்ன எனக்கு தெரியல. பொதுவாக இந்த தாக்கம் நடக்க வாய்ப்பு இல்லை. சரியா? நீங்க வேற எங்கேயாவது கேள்விப்பட்டீங்களா? இப்ப இது ஓகே உங்களுக்கு? என்னண்டா இத கேக்குறீங்க, ஃபீனோல கேக்குறீங்களா? இப்படியா? ஓ, இது வந்து பென்சைல் ஆல்கஹால் சொல்றது. பென்சைல் ஆல்கஹால், இதுல Cl இருந்தா பென்சைல் குளோரைட் என்று சொல்லுவோம். இது சாதாரண ஒரு முதல் ஆல்கஹால், சாதாரண ஒரு முதல் ஆல்கஹால். ஆனால் இந்த வளையத்தின் பரிவு காரணமாக இந்த காபல்ல இலக்ட்ரான் குழம்பல் ஏற்படுத்தப்பட்டு சாதாரண ஒரு மெதனோல் அல்லது எதனோலோடு ஒப்பிடும் போது இது வந்து தாக்க மிகவும் கூடவாக இருக்கு. இதுல இந்த ஒரு முதலற்கோள் தான் இந்த புனைப்பு அதிகளவு முனைவாக்கப்பட்டு இலகுவாக உடை, அதாவது உடை அல்கஹோல்கள்ட்ட தாக்க வேகத்தை இது ஒத்திருக்கு. சரியா? இதுக்கு புடை அல்கஹோல்ட தாக்க வேகம் வந்து காணப்படும். முதல் அல்கஹோலாக இது இருந்தாலும், பென்சைல் அல்கஹோல் முதல் அல்கஹோலாக இருந்தாலும் இது சாதாரண ஒரு முதல் அல்கஹோல்களை விட தாக்குத்திறன் கூடியது. அந்த பரிவால இந்த பிணைப்பு வந்து முனைவாக்கப்பட்டு இலகுவாக CO பிணைப்பு உடைக்கப்படுது. சரி, இந்த CO பிணைப்பு உடைக்கப்படும் பரிவால. இதே மாதிரி தான் பென்சைல் குளோரைடுகளும் புடையலைட்டுகள தாக்க வேகத்தை ஒத்தம். இது ஒரு முதல் ஏலைட் தான், ஆனால் புடையலைட்டுகள தாக்க வேகத்தை ஒத்தவர். அப்ப இதுக்கும் வந்து நீங்கள் அமோனியாவோட போட்டு முதலமைன் வரும் என்ற அளவுக்கு தாக்கம் இல்லை. சரியா? OH கூட்டம் உடைஞ்சது போகும், ஆனாலும் தாக்கம் இல்லை அப்படி. சரியா? இப்ப அல்கஹோல், ஃபீனோல், இது இந்த மாதிரியான OH கூட்டம் இருக்கிற சேர்வைகளுக்கு அமைனோட வந்து தாக்கம் இல்லை. அமோனியாவோட தாக்கி அமீன் வரும் என்றதுக்கான தாக்கங்கள் இல்லை. அப்படின்னு சொன்னா நீங்கள் அல்கைலேட்டாக மாற்றி Cl மைனஸுக்கும் NH3க்குமான தாக்கத்தினால் நீங்க அமைனை பெறணும். சரியா? இது உங்களுக்கு ஓகேதா? பென்சைல் குளோரைடுன்னு சொல்றோம். பென்சைல் ஆல்கஹால், இந்த கூட்டம் பென்சைல் கூட்டம், பென்சைல். இதுல OH இருந்தால் ஆல்கஹால்னு சொல்லுவோம், பென்சைல் ஆல்கஹால். Cl இருந்தா பென்சைல் குளோரைடுன்னு சொல்லுவோம். இது ரெண்டுமே வந்து பென்சின் வளையத்தின் பரிவு காரணமாக சாதாரண முதல் ஆல்கஹால்களை விட தாக்குத்திறன் கூடியவையாக இருக்கும். அதாவது CO பிணைப்பு உடைஞ்சு இந்த OH பங்கு பெற்ற வீதம் உயர்வாக இருக்கு. இந்த பொறிமுறை உங்களுக்கு ஓகே தான் இருக்குதானே முதலே? இந்த அல்கஹோலுக்கும் HCl-க்குமான பொறிமுறை தெரியும் தானே முதல்ல?
இதுல பாருங்க கோபால்ட் ஒரு OH NH3ல 4 H2O ல 1 இதுல வந்து 2+. சரி, அநேகமாக இந்த பேருகிட்ட வந்து முந்தி MCQல போட்டிருந்தவங்க இப்ப எஸ்ஐல வந்து ஒரு பேரு எழுத சொல்லி உங்களை கேட்கறதால MCQல பேருகிட்ட அளவு குறைஞ்சிருக்கு, பெருசா வார குறைவு. ஆனால் அங்கால 3-4 சிக்கல் சேர்வைகளை கேட்டுட்டு அதுல பேர் கேட்கணும். முதல்ல பேர் எழுதும் போது, இப்ப நாங்கள் விடை எடுக்கிறதுன்ற விட பேர் எழுதும் போது மைய அணு, சிக்கல் அயல்ல இருக்கிற மைய அணுவையும் அதின் ஒட்சியேற்ற எண்ணையும் முதல்ல நீங்கள் இனங்காணவும். இந்த ஒட்சியேற்ற எண் என்பது இந்த மைய அணுவின் ஒட்சியேற்ற எண் சக இணைகளுக்கு ஒட்சியேற்ற எண் என்ற அச்சர எண்ணித கூட்டுத்தொகை. இது நடுநிலை இணை, இது நடுநிலை இணை. ஆனா இது மைனஸ். இது மைனஸ் என்று சொன்னால் இங்க 2+ இருக்குனால் இது 3+ ஆக இருக்கும். கோபால்ட்டின் ஒட்சியேற்ற எண் வந்து இந்த கட்டமைப்புல 3 சக 3. கோபால்ட்டின் ஒட்சியேற்ற எண் சக 3. நான் ரோம இலக்கத்துல போறேன், இல்ல பேருட்டுல ரோம இலக்கம் பயன்படுத்தப்படுறேன். அடுத்து என்னென்ன இணைகள் இருக்குதுன்னு நீங்க பார்க்கணும். இதுல ஒரு OH மைனஸ் இருக்கு, OH மைனஸ் இருக்கு. ஹைட்ரோக்சோ அப்படி சொல்லுவோம், ஹைட்ரோக்சோ. ஹைட்ரோக்சோ எத்தனை இருக்கு? 1 தான் இருக்கு. அடுத்தது NH3 கூட்டம். NH3 கூட்டத்தை நாங்கள் அமைன் என்று சொல்லுவோம். அமைன், அமைன் என்று சொல்லும் போது M பயன்படுத்தப்படும். ஆர்கானிக்ல NH2 கூட்டம் எங்கேயாவது பிரதியிடப்படும் போது அதை நீங்க அமினோ என்று சொல்லுவீங்க. அதுல ஒரு M தான் இருக்கு, அதுல M இருக்கும், அதுல சிங்கிள் M இருக்கு. அமினோவில ஒரு எம்மும் அமைனில 2 எம்மும் இருக்கு. இதுல 4 இருக்கு. NH3 கூட்டத்துல 4 இருக்கு. மற்றது H2O அக்வான்னு சொல்றோம். அதுல 1 தான் இருக்கு. சிக்கல் அயன்கள் தரப்படும் போது அதற்கு பெயர்கள் எழுதிக்குள்ள முதல்ல நாங்கள் இணைகளினுடைய பெயரை எழுதி கொள்ள வரும். இதுல 3 வகையான இணைகள் காணப்படுது. ஒன்று ஹைட்ரோக்சோ, அமைன், அக்வா. 3 இணைகள் காணப்படும் போது இதுல யாரை முதல் எழுதுவது என்பது குழப்பத்துக்குரியதாகத்தான் மாறும். அப்ப IUPAC விதிப்படி எல்லாத்துக்குமே வந்து விதிகள் வந்து என்ன செய்யப்பட்டிருக்கின்றா காட்டப்பட்டிருக்கு, வழிகாட்டப்பட்டிருக்கு. நோக்கம் எந்த நாட்டில இது மூலக்கூறுக்கு இந்த அயனுக்கு காட்ட பேர் எழுதினாலும் ஒரே மாதிரி இருக்கணும் என்பது. அப்ப எல்லாருமே வந்து IUPAC விதிமுறைகளுக்கு அமைய பேரை எழுதினோம்னு சொன்னால் ஒரே மாதிரி வரும். அப்ப இதுல ஆங்கில அகர வரிசைக்கு முன்னுரிமை அளிக்க சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஆங்கில அகர வரிசைக்கு முன்னுரிமை அளிக்க சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இணையின்றி ஆங்கில அகர வரிசை. இதுல NH3 கூட்டம் இருக்கு, அமைன் முதலாவது எழுத்து. இதுல H2O இருக்கு, அக்வா. அப்ப முதலாவது எழுத்து சமனாக வார சந்தர்ப்பத்தில நாங்கள் 2வது எழுத்துக்கு முன்னுரிமை அளிக்க வரும். அதன்படி முதல்ல நாங்கள் எழுத வேண்டிய பெயர் வந்து அமைனாக இருக்கும். சரியா? குறித்த ஒரு இணையில ஒன்றுக்கும் மேற்பட்ட எண்ணிக்கையான இணைகள் காணப்படுமாக இருந்தால் அதை நாங்கள் முச்சேர்க்கைகளால காட்ட வரும். முச்சேர்க்கைகள், அதை வந்து முச்சேர்க்கைகளால காட்ட வரும். அப்ப ஒன்று இருந்தால் அதை நாங்கள் இங்க பயன்படுத்துவதில்லை. அங்க பென்னோ சியோ இந்த மாதிரி பேரீடுகள்ல முதலாவது மூலகத்துக்கு பயன்படுத்த மாட்டோம், 2வதாக இருக்கிறவருக்கு பயன்படுத்துவோம். மொனோ நைட்ரஜன் மொனோ ஆக்சைடு என்று எழுதுல, நைட்ரஜன் மொனோக்சைடு என்று எழுதுவோம், கார்பன் மொனோக்சைடு என்று எழுதுவோம். இதுல இந்த இடத்துல நாங்கள் அந்த பேரை அப்படி பயன்படுத்திக் கொள்வோம். முதலாவது அலோகத்துக்கு மொனோ ஒன்று பாவிக்கிறீங்கள நைட்ரஜன், அங்கால இருக்கிறத ஒட்சிஜன். அப்ப மொனோக்சைடு இடவழி விட்டு மொனோக்சைடு என்று எழுதுவோம். மொனோவில இருக்கிற ஓம், ஆக்சைட்ல இருக்கிற ஓம் சேர்த்து ஒரு எழுதி கொள்ளலாம், மொனோக்சைடு.
இதுலயும் அப்படிதான் கார்பன் மோனோக்சைடு சரியா அது எழுதுறீங்க இங்க வந்து இணையில மொனோ என்று எழுதுறீங்க 2 இருந்தா டை 3 இருந்தா ரை 4 இருந்தா டெட்ரால் இங்க வந்து NH3ல வந்து 4 இருக்கு ஆகவே டெட்ரா இப்ப இந்த முதலாவது எழுத்தும் கேபிட்டல் எழுதக்கூடாதுன்னு சொல்லி இருக்கோம் அப்ப சிமோல் எழுதிக்கூடாது டெட்ரா 2016ல கேபிட்டல்ல தான் அவையே ஒரு பேரிடு கொடுத்திருக்கிறோம் ஆனா ரூல்ஸ்ல சொல்லப்பட்டிருக்கு தொடங்கின தொடக்கம் முடியும் வரைக்கும் சிமோல் எழுத்துக்கள் பயன்படுத்தப்பட வேணும்னு சொல்லி அப்ப டெட்ரா அமைன் இப்ப இருக்கிற பெயரிட்டு விதியில அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் என்று 2017 ஒரு அப்டேட் வரைக்கும் ஒரு புத்தக ஹேண்ட் அவுட் ஒன்று பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுல கொடுத்துருக்கேன் இந்த வவல்ஸ்ல முடிஞ்சு வவல்ஸ்ல துவங்கினால் பொருத்தமான முறையில வர்ற ஸ்பெல்லிங்கு கேட்ட மாதிரி இந்த எழுத்தை நீக்கி கொள்ளலாம் சொல்லி அதன் ஒரு விளைவு தான் இது இந்த மொனோவில இருக்கிற ஓவையும் ஆக்சைட்ல இருக்கிற ஓவைக்கும் பதிலாக ஒரு ஓ போடுறோம் மோனோக்சைடு அதே மாதிரி ஹெக்ஸா ஆக்சைட் அப்படி என்று வந்தால் ஹெக்ஸாவில இருக்கிற ஏ விட்டுட்டு ஆக்சைட்ல இருக்கிற ஓ எடுத்து ஹெக்ஸ் ஆக்சைட் என்று எழுதலாம்னு சொல்லி அப்படி பார்த்தால் இதுல டெட்ரா அக்வா அப்ப 2 ஏ இருக்கு 2 ஏக்கு பதிலாக ஒரு ஏ போடலாம் ஆனாலும் அவர்கள் கொடுத்த அந்த விளக்க புத்தகத்திலேயே ஹேண்ட் அவுட் ஒன்று இன்னையால வெளியிடப்பட்டது அதுலேயே ரை ஆக்சைடு என்ன செய்கிறார் ரை ஆக்சைடு அப்படியே ரை ஆக்சைடு அப்படிதான் எழுதி முதல்ல விதி சொல்லி இருக்கணும் வவல்ஸ்ல முடிஞ்சால் பொருத்தமான முறையில நீக்கலாம்னு சொல்லி அப்ப இங்க ரயில ஐ முடிஞ்சு ஆக்சைட்ல ஓதுவாங்க இதுல எங்க முடிச்சுங்கிறது ஒரு சரியானது இல்லை அப்ப அதை அப்படிதான் எழுதிருக்கேன் ரை ஆக்சைடுன்னு எழுதி இதுல உங்களுக்கு விட வந்ததால பிரச்சனை இல்லை நீங்கள் இப்ப பேரிட எழுதியக்குள்ள இப்படி எழுதலாம்ன்றது என்னுடைய கருத்து டெட்ராவில இருக்கிற ஏக்கு பதிலாக அக்வாவில இருக்கிற ஏக்கு பதிலாக ஒரு ஏ போட்டுக் கொள்ளலாம் அக்வா இப்ப இருக்கிற ரிசோர்ஸ்ல அப்படிதான் சொல்லப்படுது டெட்ரா அக்வா எங்கன்னா கல்குலேஷன்ல பேரிடு இருக்கு அதுல போய் பாருங்க டெட்ரா அக்வா அப்ப நீங்கள் அமைந்த பேர் எழுதிப்பீங்க 4 அமைன் இருக்கு சாரி அமைன் டெட்ரா அமைன் டெட்ரா அமைன் 4 அமைன் எழுதியிருக்கீங்க டெட்ரா அமைன் அடுத்தது அக்வா எழுதப்படணும் அப்ப இதுல மொனோ எல்லாம் பாவிக்கிறீங்க அக்வா தெரிஞ்ச ஈல முடிஞ்சு ஏல தொடர்ந்தால் இதுல இல்லை இது முச்சேர்க்கைக்கும் இது இல்லை அக்வா அடுத்தது ஆரம்பிங்க ஹைட்ரோக்சோ அதுல ஒன்றுதான் இருக்கு அப்ப ஹைட்ரோக்சோ அதை தொடர்ந்து மைய அணு அல்லது அயனின் பெயர் எழுதப்பட வேணும் கோபோல்ட் வளைந்த அடைப்பு குறிக்குள்ள பெரிய ரோமன் இலக்கத்துல அதன் ஒட்சியேட்டன் குறிக்கப்பட்டு அயன் என முடிக்கப்பட வரும் அயன்கள் சிக்கல் கட்டியன்கள்லாம் அயன் என முடிக்கப்படுது அந்நியன் என்றாலும் அயன் என்றே முடிக்க சொல்றாங்க இதெல்லாம் பழைய இதுல 2 போடப்பட்டிருக்கலாம் நீங்கள் விடைய வெட்டி எடுத்தால் உங்களுக்கு இலகுவாக இருக்குமான்னு நினைக்கிறேன் இதுல 3+ கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு சொன்னால் முதலாவதாக 3வது விடைய வெட்டி கொள்ளலாம் பொருத்தப்பாடு இல்லாம இருக்கு அடுத்ததுல வந்து டெட்ரா அமைன் ஹைட்ரோக்சோ அக்வான்னு போடப்பட்டிருக்கு அப்ப ஹைட்ரோக்சோ வந்து அக்வா வராது ஆங்கில அகர வரிசைக்கு முன்னுரிமை அளிக்கணும் சொல்லியிருக்கு ஆகவே அந்த கூட்டு பிழைக்கும் விட பிழைக்கும் 2வதுல முதலாவதாகவே ஹைட்ரோக்சோ போடப்பட்டிருக்கு அப்ப அதுவும் பொருத்தப்பாடு இல்லை 3வதுல டெட்ரா அமைன் அக்வா ஹைட்ரோக்சோ கோபால்ட் 2 அப்ப நாங்கள் அது முதலே வெட்டிட்டோம் கோபால்ட்டுக்கு 2 அந்த கோபால்ட் 3 போட்டிருந்தா அந்த விட சரியா இருந்திருக்கும் இப்ப 4வது விடை பொருத்தப்பாடாக இருக்கு 5வது விடையில ஹைட்ரோக்சோ முன்னுக்கு எழுதப்பட்டிருக்கு அல்பபெட் ஓர்டருக்கு வந்து ஆங்கில அகர வரிசையில முன்னுரிமை அளிக்கப்படல அப்ப அதை வச்சுக்கொண்டு இங்க 2 விடைய நாங்கள் வெட்டக்கூடியதாக இருக்கு 2 இல்ல 3 விடைய வெட்டக்கூடியதாக இருக்கு எச்சுக்கு முன்னுரிமை அளித்து 2 இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு
மற்றது அக்வாக்கு முன்னால ஹைட்ரோக்ஸோ எழுதப்பட்டிருக்கு. சரிதானே? அப்ப இந்த பேருட்டில விதிகள் வந்து இப்ப இந்த மாதிரி. இனி இன்னொரு சந்தர்ப்பம், இப்படி ஒரு பெயர் தரைக்க நீங்கள் என்னன்னு இந்த கட்டமைப்பு எழுதுறது அப்படின்னு சொல்லி ஒரு இருக்கு. சரிதான்? அப்ப இந்த கட்டமைப்பு சரியோ புள்ளியோ வந்து இப்ப எனக்கு சொல்ல தெரியாது, நாங்கள் எழுதி பார்ப்போம் எவ்வளவு தூரத்துக்கு சரின்னு சொல்லி. இப்ப இருக்கிற விதியின்படி இது இந்த கட்டமைப்பு, இந்த பெயருக்கு இந்த கட்டமைப்பு வரும் என்று பார்ப்போம். அப்ப ஒரு பெயரிட்டுல மைய அணுவை நாங்கள் இனங்காணுவோம். யார்? அயன், கோபம். அப்ப பெயரிட்டுல இருந்து நாங்கள் மைய அயனை இனங்காணலாம். CO அதன் ஒட்சியேட்டன் 3, அதாவது +3, அதாவது CO3+ என்று கேட்டேனாக எழுதிக்கொள்ளலாம். அடுத்து நீங்கள் இனங்காணணும் என்னென்ன இணைகள் இருக்குன்னு சொல்லி. NH3 இணை இருக்கு, அமைன் இருக்கு. எத்தனை இருக்கு? 4 இருக்கு. அடுத்து என்ன இணை இருக்குது? அக்வா இருக்கு, அதாவது H2O இருக்கு. எத்தனை இருக்கு? 1 தான் இருக்கு. அடுத்து என்ன இணை இருக்கு? ஹைட்ரோக்சோ இருக்கு, அதாவது OH- இருக்கு. இந்த பேரீட்டுல இருந்து இதுகள் எல்லாத்தையும் நீங்கள் என்ன செய்யணும்னா கலெக்ட் பண்ணிக்கொள்ளும். மைய உலோக அயன், இணை, அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண வரும். சூத்திரம் எழுதும் போது, பேருக்கு சூத்திரம் எழுதும் போது சிக்கலயன்கள் யாவும் சதுர பிராக்கெட்டுக்குள் எழுதப்பட வேண்டும். முதல்ல மைய உலோக அணு அல்லது அயன் எழுதப்படும். அதை தொடர்ந்து இணைகள் எழுதப்படும். ஒன்றுக்கும் மேற்பட்ட இணைகள் காணப்படும் போது இப்ப நாங்கள் பிரியோரிட்டியோட பார்க்க முடியும். இப்ப எதை அடிப்படையாக கொண்டு முன்னுரிமை பார்ப்பது? பெயர் எழுதும் போது பெயரின்றி ஆங்கில வரிசைக்கு நாங்கள் என்ன செய்யிருக்கோம்? அகர வரிசைக்கு முன்னுரிமை அளிச்சிருக்கோம். இப்ப என்ன செய்யறது சொல்லுங்க. இதுக்கு என்ன இதே நாங்கள் ஃபாலோ பண்றோம்? குட். இப்ப இருக்கிற கருத்தின்படி, சரி, இப்ப இருக்கிற கருத்தின்படி இந்த கோபால்ட் 3+க்கு, கோபால்ட் 3+க்கு இந்த இணைகள் வந்து தனிச்சோடி இலத்திரங்களை வழங்கி ஈதல் பிணைப்பின் மூலமாகத்தான் என்ன செய்யும்? இணைஞ்சு கொள்ளும். அப்ப இதுல 4 NH3 கூட்டமும் ஈதல் பிணைப்பின் மூலமாக இணைஞ்சு கொள்ள OH கூட்டமும் தன் தனிச்சோடியை வழங்கி ஈதல் பிணைப்பாகத்தான் இணைஞ்சு கொள்ளும். நீரும் தன் தனிச்சோடியை வழங்கி OH கூட்டமாக. அப்ப இங்க நாங்கள் இப்ப மென்ஷன் பண்ற விஷயம், பழைய சிலபஸ்ல நாங்கள் ஏற்றத்தை அடிப்படையாக கொண்டுதான் ஒழுங்கமைச்சாங்க. இப்ப நாங்கள் சொல்ல வார விஷயம், சரியா, 2011 சிலபஸ் அப்டேட்டிலே இது கலைக்கப்பட்டிருக்கு. சொல்லப்பட்டிருக்க விஷயம் என்னன்னு சொன்னால், சிக்கல் அயன்கள் என்பது மைய அயனுக்கும் இணைக்கும் இடையில ஈதல் பிணைப்பால உருவாக்கப்படுகிற அயன்கள் தான் சிக்கல் அயன்கள். அப்ப கட்டாயம் இந்த மைய அயனோட இந்த இணைகள் வந்து என்ன செய்யும்? ஈதல் பிணைப்புல இணைஞ்சிருக்கு. அப்ப இணையும் போது இணையிற மூலகத்தை நீங்கள் செக் பண்ண வேண்டும். இணையிற மூலகத்தை செக் பண்ண வேண்டும். சரியா? இணையிற மூலகத்தின் ஆங்கில பெயருக்கு தான் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி OH இருக்கலாம், நீராக இருக்கலாம். 2 பேருக்கும் இணையிற மூலகம் வந்து ஆக்சிஜன். இனி முதலாவது எழுத்துக்கு முன்னுரிமை, 2வது எழுத்துக்கு முன்னுரிமை என்ற ஒரு கதையும் கதைக்கிறாரு. 2லையுமே ஆக்சிஜன் தான் இணைய போகுது. அப்படி இருக்கும்போது அப்படி H2O ஆக்சிஜன் தான் இருக்க போது, OH ஆக்சிஜன் தான் இருக்க போகுது. இணையில மைய அணுவோட பிணைப்பை ஏற்படுத்துற மூலகத்தின் ஆங்கில பெயர், அதற்கு நீங்கள் முன்னுரிமை அளிக்க வேண்டும். அடுத்தது வந்து நைட்ரஜன். சரியா? உப்ப கேள்வி என்னென்றால், ஆங்கில அகர வரிசையில எண் வந்து ஓ வருமா, ஓ வந்து எண் வருமா? எண் வந்து ஓ வருமா, ஓ வந்து எண் வருமானதான் எங்கட பேரீட்டின் படி அல்பபெட் ஆர்டர் சரிதான்.
முதல்ல வரப்போற ஆளா எந்தானே வரப்போகுது நைட்ரஜன்ல இருக்கிற எந்தானே வரும். ஓ அது பிள்ளையண்டா சொல்லுங்க. அப்ப நாங்கள் வந்து NH3 கூட்டத்தை முதல்ல எழுத இப்ப இருக்கிற கருத்து அதுலயும் குறிப்பாக என்ன சொல்லப்பட்டிருக்கின்றால் இந்த கட்டேனை நோக்கி இணையிற மூலகம் இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப NH3ல உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதுண்ட நம்பர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்கு. சரிதான், சப்ஸ்கிரிப்ஷன்ல நம்பர் போடப்பட்டிருக்கு. அப்ப முதல்ல இணைஞ்சது NH3 பெயர் எழுதப்பட வேண்டும். நைட்ரஜன்ல இருக்கிற இன்னும் ஆக்சிஜன்ல இருக்கிற ஓவுக்கும் அல்பபெட் முன்னுரிமை பார்க்கணும். சரிதானே? ஓ சரி, இந்த ஆங்கிலமும் சென்று போயிருக்கேன். சரி, இப்ப அடுத்ததுதான் உங்களுக்கு 2 பேருக்கும் ஓ தான் இருக்கு. H2O ஓ இருக்கு, OH- ஓ இருக்கு. அப்ப நாங்கள் இதுல யாரு எழுதுறதுக்கு நாங்கள் இனி அதுல எங்களுக்கு எந்த விதமான இதுவும் தெளிவுபடுத்தப்படல. பழைய விதியின்படி முதல் மறையேற்ற இணை எழுதி நேரேற்ற இணை எழுதி நடுநில இணை எழுதி நேரேற்ற இணை எழுதும். முந்தி நாங்கள் அப்படித்தான் எழுதும். இப்ப அந்த கேட்டகரியில தான் இதுவும் எழுதப்பட்டிருக்கும் என்று நினைக்கிறேன். நான் முதல்ல மறையேற்ற இணை எழுதி சேர்ந்து நடுநில இணை எழுதி அங்கால நேரேற்ற இணை எழுதினோம். நேரேற்ற இணை எங்கட சிலபஸ்ல ஹைட்ரோசோனியம் தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. அது அவளது பேரிட்டுல இல்லை. அப்ப இதுல வந்து முதல்ல OH- எழுதி போட்டு இதுல இந்த அல்பபெட்டோட பார்த்திருக்கணும் எண்ணுக்கு முன்னுரிமை அளிப்போம்னு சொல்லி. இனி இந்த கதை எல்லாமே முதல் இணைஞ்ச மூலகத்தின் பெயருக்கு முன்னுரிமை அளிக்கணும். இனி நீங்கள் இதுல 2 இருக்கீங்க வேணும் என்றால் மைனஸுக்கு முன்னுரிமை அளிச்சு OH- H2O முழுவதன் 2+ இப்ப நீங்க பேர் எழுத வேண்டிய இதே கட்டமைப்புக்கு பேர் இப்படிதான் வந்தது. ஆனா இந்த பேருக்கு நீங்க கட்டமைப்படுதுன்னா ஒழுங்கு வந்து இப்ப மாற வேண்டாம். நாங்க விதியை மாத்திட்டோம். IUPAC விதிமுறையை வந்து மாத்தி இருக்கு. IUPAC விதிப்படி இப்ப வந்து கட்டமைப்பு இப்படித்தான் எழுதப்பட வரும். சரியா? இந்த இடத்தை தான் நான் உங்களுக்கு சொன்னேன். H2O இந்த H2Oவை இப்படி எழுதுவதிலும் எப்படி எழுதுவதிலும் பார்க்க எது விரும்பப்படுகிறது என்று சொன்னார். இப்ப இருக்கிற விதியின்படி எது விரும்பப்படுதுன்னு சொன்னால் இணையிற மூலகம் ஒட்சிஜன். இந்த ஒட்சிஜன் இந்த இணையிற மூலகத்தின் திசையில இருக்கக்கூடியவாறு கட்டமைப்பு எழுதப்பட வேண்டும் சொல்லி எதிர்பார்க்கணும். பிழை என்று சொல்ல வரையில ஆனால் சிறப்பு என்று சொல்லி இருக்கணும். நல்லது அப்படி எழுதுறதுதான் நல்லதுன்னு சொல்லி நல்லதுன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு என்ன செய்யலாம், பிழை என்றும் சொல்லி போட்டு போகணும். இப்ப இதுக்கு அப்ப உண்மையில நாங்க எழுதுறதாக இருந்தால் இணைகிற மூலகம் நைதரசன். அப்ப நைதரசன் கோபோல்ட்டை பார்த்து கொண்டிருக்க பிரச்சனை கோபோல்ட் திசையில இருக்கு. இதுலயும் இணைகிற மூலகம் OH-. அப்ப ஒட்சிஜனை பார்த்து கொண்டிருக்கு. இதுல இணைஞ்சது ஐதரசன் இல்லை, ஒட்சிஜன் தான். ஆகவே எழுதும் போது OH2 இப்படி எழுதுறதுதான் மிக பொருத்தமானது அப்படின்னு சொல்லப்பட்டது. சரி, இப்ப இதை பார்த்தோன்னே எங்களுக்கு பயமா இருக்குது, என்ன புதுசா ஒன்று இருக்குன்னு சொல்லி. H2O தான் இது. OH2 இந்த இடத்துல இப்படி எழுதிக்கொள்வோம். சிக்கலா என்ற கட்டமைப்புல நாங்கள் இப்படித்தான் இந்த கட்டமைப்பு எழுதிக்கொள்ள போறோம். சரியா? இந்த பேரேட்டில் உங்களுக்கு குழப்பம் இருந்தா சொல்லுங்க. என்னன்னு சொன்னால் எஸ்ஏல வந்து பேரை எழுத சொல்லி கேட்கலாம். MCQல வந்து எடுக்கலாம், வெட்டி எடுக்கலாம், வெடிய வந்து வெட்டி எடுக்கலாம். எஸ்ஏல பேர் எழுத சொல்லி கேட்டிருக்கு. ஆகவே சிக்கலையன் சம்பந்தமாக கேள்வி ஒன்று வருதான். 7வது கேள்வியோ 10வது கேள்விக்கு ஒரு கேள்விக்கு சிப் பண்ணியிருக்கான். முதல்ல 7ல வந்து நினைக்கிறேன். இந்த இன்ஆர்கானிக் சார்ந்த கேள்வியில சிக்கலையன்கள்ட்ட பேர் கேட்கிறாங்க. ஆனா அவங்க இப்ப சொல்றதன்படி என்ன சொல்றாங்க என்றால் மொனோடென்டேட் லிகாண்ட் ஒரு இணை இருக்கிற சேர்வைகிட்ட பேரிட்ட பேர் தான் கதைச்சிருப்போம். நாங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட இணைகளுக்கு பேர் எழுத தெரிஞ்சிருந்தால் எங்களுக்கு நல்லதாங்க. சரியாதாங்க? இந்த இது உங்களுக்கு ஓகே இருக்கா? சரி, என்ன இன்ஆர்கானிக் நோட்ஸ்லயும் ஒரு எடுத்து பாருங்க, பேரிட்ட எடுத்து பாருங்க. இந்த பேரிட்டின் விதிமுறைகள் தெரிஞ்சிருக்க வேணும். இப்போ ஆர்கானிக் பேரிடு மாதிரி இன்ஆர்கானிக் பேரிடு இல்லை. അതിന്റെ ப்ரொசீஜர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வேற, இதுக்கு வேற. சரியா?
விலங்கையில இல்ல இல்ல என்னண்டா அதான் நான் சொன்னேன் அவன் அந்த விதியில சில இடத்துல அது முரண்படுது. அவர்கள் விதியை மேல பொதுவா சொல்லி போட்டு ஒரு சில உதாரணங்கள்ல அதுக்கு பொருத்தமாக உதாரணங்களை தந்துட்டு இன்னொரு இடங்கள்ல அதே இடத்திலேயே அதே பேஜிலேயே அவர்கள் அதை மீறித்தான் எழுதி இருக்கிறார்கள். இதுல டெட்ரா அமைனுக்கு ஏயில முடிஞ்சு ஏயில துவங்குறதால ஒரு ஏ போடலாம்னு சொல்லி இருக்கிறோம். ஆனாலும் எக்ஸாம் பேப்பர்கள் இப்ப வர எக்ஸாம் பேப்பர்ல கூட இந்த விஷயம் கருத்துல கொள்ளப்படையில சில இடங்கள்ல அப்படியே எழுதியிருக்கோம். நீங்கள் எழுதலாம். நான் உங்களுக்கு வேணுமெண்டா அந்த பேஜை உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு போட்டு விடுறேன். நானும் என்னடா இதுல விதிகள் இப்ப இன்றைக்கு இப்படித்தான் எழுதணும்னு சொன்னா இன்றைக்கு இப்படி எழுதினா தான் சரி. நாளைக்கு இல்ல இதை இப்படி எழுதலாம்னு சொன்னால் நாளைக்கு அப்படி எழுதினா தான் சரி. அப்ப நாங்கள் சில விதிகளுக்கு கட்டுப்பட்டு வேலை செய்கிறதால ஒன்றுமே செய்யறது. நான் சொன்னேன் உலகத்துல சில விஷயங்களுக்கு யார்கிட்டையுமே ஒரு யூனிட்டியான முடிவு இல்லை. இன்றைக்கு இப்படி சொல்லி கொண்டிருக்கிறோம், ஆகவே இது சரி, நாளைக்கு அப்படித்தான் சொல்லுவோம், அப்ப அதுதான் சரின்னு சொல்லுவோம். ஐயூபிஎஸ்சி ரூல்ஸ் மிக பிரச்சனைக்குரிய விஷயம். சொல்லப்பட்டதுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் எழுத வேண்டி வரும். இதுல பாருங்க டெட்ரா அமைன் சொல்லி அமைன்லையும் ஏ வருகிறது, டெட்ராவையும் ஏ வருது. இதுல ஒரு நியாயப்பாடு அவர் சொல்றது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கு. 2 ஏக்கு பதிலாக ஒரு ஏ போட்டு வேறு எழுதலாம்னு சொல்லி. சரி, டெட்ரா அமைன். அதே மாதிரி மோனோக்சைட்ல நாங்கள் இங்க வெப்சைட்ல அடிச்சு பாத்தீங்கன்னா அப்படிதான் பேரு மோனோ ஆக்சைட், மோனோக்சைட் பேர் உண்டு. இதுகளுக்கு சில நேரத்தில் என்ன செய்யலாம்னா ஆங்கில புத்தகங்களும் பார்க்கலாம். அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஐயூபிஎஸ்சில இருந்து கொஞ்சம் வித்தியாசப்பட்டு இருக்கு சில புத்தகங்கள்ல. மோனோக்சைட் இதுல 2 ஓ போடுறது விரும்பத்தக்கது இல்லை, பொருத்தப்பாடுகள் இல்லை. மோனோக்சைட் ஒரு ஓ தான் போடுறது. ஆனா பேரிட்டுல பாருங்க N2O3 என்றா டைநைட்ரஜன் ரைஆக்சைடு. இது எப்படி பிரிச்சு எழுதுறது, எப்படி சேர்த்து எழுதுறது? அது சாத்தியம். அப்ப இதை இப்படித்தான் எழுதி இருக்கு. மேல சொல்லப்பட்டிருக்கிற விதி என்னவோ இதுல எப்படி எழுதிருக்கு. அப்ப நாங்கள் சில இடங்கள்ல பொருத்தப்பாடாக வந்தால் அதை எழுதலாம். அது பிழை என்று நான் சொல்ல மாட்டேன். மற்ற நான் உங்களுக்கு அதை கிளியர் பண்றேன். ஏன்னா அந்த விதி தானே, இன்றைக்கு இந்த விதி இப்படித்தான் இருக்குன்னா இந்த விதிக்கு நாங்கள் இன்றைக்கு இப்படி வேலை செய்யறோம். நான் உங்களுக்கு எங்களோட ரிசோர்ஸ் புக்ல இருக்கிற விதியை தான் சொல்றேன். நான் வேறு ஒரு புத்தகத்துல இருந்து இந்த விதி கதைக்கிறேன். நான் அப்படி கதைக்கலாது, அவங்க வேறு ஒரு மாதிரி எழுதியிருப்பாங்க. சில ஸ்டாண்டர்டான ஆங்கில புத்தகங்கள்ல கூட நாங்கள் சொல்ற மாதிரி எங்களோட சிலபஸ்ல சொல்லப்பட்டிருக்கிற மாதிரி எல்லாம் இருக்காது. சின்ன சின்ன வித்தியாசங்களை கொண்டு இருக்கும். சர்வதேச ரீதியில ஏற்றுக்கொள்ளப்பட்ட தரமான புத்தகங்கள்னு சொல்லப்படுற புத்தகங்களே எங்களோட சிலபஸ்ல சொன்ன விஷயங்கள்ல இருந்து வித்தியாசப்பட்டு கொண்டு இருக்கு. நாங்கள் சில நேரத்தில் என்ன இரண்டா இப்ப பவுலிங்கிற அளவு திட்டத்துல காபனுக்கு 2.5 கந்தகத்துக்கும் 2.5 எங்களோட ரிசோர்ஸ் புக் தான் சொல்லி இருக்கு. சரியா? பவுலிங்கிற அளவு திட்டம் இப்படி இருக்கு. பவுலிங்கிற அளவு திட்டம் சொல்லி நீங்கள் வேற புக்ஸ்ல போய் பாத்தீங்கன்னு சொன்னால் காவலுக்கு 2.5 கந்தகத்துக்கு 2.5 சொல்லி. சரி, அப்ப அவங்களுடைய அளவு 2 டிஜிட்ல இருக்கு. அதே நேரத்துல நைதர்சனுக்கு 3.0 சொல்லி குளோரனுக்கு 3.0 இங்கட சிலபஸ்ல டேட்டா வேல்யூ தந்திருக்காங்க. போய் இப்போ பவுலிங் இந்தியா அளவு திட்டத்தின் ஸ்கேல்லே பெருமானத்தை ஸ்டாண்டர்டான புத்தகத்துல பார்த்தால் அந்த பெருமானம் அப்படி இருக்காது, சின்ன சின்ன வித்தியாசத்தோட இருக்கு. சரி, ஆனா எக்ஸாம் பேப்பர்ல என்ன கேள்வி போட்டுருக்கு, நம்ம பவுலிங் இந்தியா அளவு திட்டத்துல காவண்ட மின்னத்தன்மை பெருமானம் கந்தகத்தின் மின்னத்தன்மை பெருமானம் சமன் அப்படி சொல்லியிருக்கோம். நாங்கள் தந்த டேட்டா வேல்யூன் படி நீங்க பதில சொல்லுங்க பார்த்தா அது இருக்கு. இப்போ பவுலிங்கிற உண்மையான அளவு திட்டத்தை பற்றியெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கு நாங்கள் ஒரு அளவு திட்டம் தந்தினாங்க தானே, அந்த அளவு திட்டத்துல காவனுக்கும் கந்தகத்துக்கும் சமன்ண்டா சமன் என்ன சரி என்ன எடுத்துக்கொண்டோம். நைதர்சனுக்கு எல்லாம் பவுலிங்கிற அளவு திட்டத்துல 3.04, குளோரனுக்கு 3.16. சரி, இப்ப இவன் அளவு திட்டமும் வேற. இப்ப அல்ட்ரட் ரோச்சோண்டு எல்லாம் அளவு விட்டுருக்காங்க, அவங்களோட பெருமானம் வித்தியாசம் வரும். சரி, அதே மாதிரி மில்லிக்கன் என்று சொல்லப்படுற ஒரு ஆள், மில்லிக்கன் என்று சொல்லப்படுற ஒரு ஆளும் இந்த மின்னத்தன்மை அளவு எங்களை சிலபஸோடு எங்களுக்கு சொல்லப்பட்டதோடு நாங்கள் போய்க்க இதை நான் ஒரு ஏ போட்டு தான் எழுதுவேன். 2 ஏ போட்டு எழுதுறது சரியா விளையான்றது அது நீ ஸ்கீமா பொறுத்தது. சரியா? அப்ப நீங்கள் ஒரு ஏ போட்டு எழுதலாம், அதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், பிரச்சனை இல்லை. எங்கட சிலபஸ்ல சொல்லப்பட்டதால அப்படி சொல்றேன். சரியாதான்?
அதுல நீ ஏற்றுக்கொள்ளுவாங்களா இல்லையான்றதெல்லாம் நான் உறுதிப்படுத்த மாட்டேன். ஆனா திடீரென்று அப்படி செய்ய மாட்டினோம்ன்றதை நினைக்கிறேன் நான். அது குழப்பத்துக்குரிய நிறைய இடங்கள் இருக்கு. இந்த இதுல எல்லாம் அந்த ரூல்ஸே அப்ளை பண்ணிடலாது. ரை ஆக்சைடுனா ரை ஆக்சைடு தான், டிஆர்ஐ போட்டுதான் ஆக்சைடு எழுத முடியும். ஆனா மொனாக்சைடுல எடுபட்டு இருக்கிறது எங்களாலே உணரக்கூடியதாக இருக்கு. சரியாங்க ஜி? ரிசோர்ஸ் இல்லையா? கல்குலேஷன் பாத்துனீங்க, இது கல்குலேஷன்ல பாத்துனீங்களா இல்லைன்னா கல்குலேஷன்ல ஒரு பேரிடு இருக்கല്ലോ, எளிய பேரிடுகள் இருக்கല്ലോ கல்குலேஷன்ல. கொஞ்சம் பேரெல்லாம் தந்திருக்காங்க, அந்த தொகுத்து பல்லணு அதுகள் அயன்கள்ட்ட பேர்கள் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதுல இங்க பாருங்க, கல்குலேஷன் ரிசோர்ஸ் 106ஆம் பக்கத்துல இருக்குது. 5வது சொல்லி இருக்கு, முச்சேர்க்கை முடிவு ஏ அல்லது ஓ எனவும் மற்றும் 2வது மூலத்தின் தொடக்கம் ஏ அல்லது ஓ எனவும் காணப்படின் உச்சரிப்பிற்காக முச்சேர்க்கை இறுதி உயிரெழுத்து விளக்கப்படும் என்று சொல்லி. அப்ப இதுல அவை இப்படித்தான் குறிப்பிட்டிருக்கும், வவல்ஸ் என்று சொல்லையில உயிரெழுத்தாக விளக்கப்படும் என்று சொல்லி ஏக்கும் ஓவுக்கும் தான் சொல்லியிருக்கா. இந்த ரை ஆக்சைட்ல இருந்து தப்புறதுக்காக, சரிதானே, இந்த ரை ஆக்சைட்ல இருந்து தப்புறதுக்காண்டி அப்படி சொல்லியிருக்கேன். முச்சேர்க்கை முடிவு ஏ அல்லது ஓ எனவும் மற்றும் 2வது மூலத்தின் தொடக்கம் ஏ அல்லது ஓ எனவும் காணப்படின் உச்சரிப்பிற்காக முச்சேர்க்கையின் இறுதி உயிரெழுத்து விளக்கப்படும். முச்சேர்க்கை என்ற இறுதி உயிரெழுத்து விளக்கப்படும். அதுக்கு அவர்கள் சொல்லி இருக்கிற எக்ஸாம்பிள் தான், மோனோ ஆக்சைட்ல இருக்கிற ஓவும் டெட்ரா ஆக்சைட்ல இருக்கிற ஏயும். அப்ப டெட்ரோக்சைட் என்று எழுதி அதுல கொஞ்சம் பேர்களை தந்திருக்கு, சரிதான். இது அவன் பொது விதியாக இருக்கு, முச்சேர்க்கதான் அது. விளங்காதுங்க. இதுல 106ஆம் பக்கத்துல பாருங்க கல்குலேஷன். நீங்கள் தான் சொன்னேன், அதுல வந்து யூனிட்டி இல்லை, அதான் பிரச்சனை. இப்ப கல்குலேஷன் நோட்ஸை குறிப்பியவன் ஒரு ப்ரொஃபஸருக்கும் சில நேரத்துல இன்னோர்கானிக்ல டீப்ல பேரிடு சம்பந்தப்பட்ட ஒரு ப்ரொஃபஸருக்கும் தொடர்பு இல்லைன்னா இவர் தண்ட ரிசோர்ஸ் புக்ல தான் பார்க்குற ரெஃபரன்ஸ் புக்கு கேட்ட மாதிரி ஒரு ரெகுலேஷன் எழுதும். அங்க இருக்கிறவர் அதை பற்றி கன்சன்ட்ரேட் பண்ணாம வளமையை போல எழுதி விட்டாருன்னா எங்களுக்கு தான் தலை அடியா இருக்கு. நாங்கள் எல்லாத்தையும் இல்லை படிப்பிக்கும், இதையும் படிப்பிச்சு அதையும் படிப்பிக்க எங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. 106ஆம் பக்கத்துல இருக்கா, நீங்க பாருங்க. நான் உங்களுக்கு அந்த இந்த குழப்பத்தை வேணுமெண்டா தீர்த்து விடுறேன். வேற மாதிரி விசாரிப்போம். ரூல்ஸ் இப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு, முச்சேர்க்கை நைரமூலம். மற்றது வேறு ஒரு ஃபீல்ட் ஒர்க் சென்டரும் ஒரு இடையில ஒரு செமினார் ஒன்று வச்சவங்க இந்த சிலபஸ் அப்டேட்ல. அதுல ஒரு ஹேண்ட் புக்ல அப்படி எழுதி இருந்தேன், வவல்ஸ் சொல்லி எல்லாம் எழுதி இருந்தேன். அது வாசிச்சேன்னா அவங்களும் அப்படித்தானே அப்படியே ரூல்ஸை சொல்லி போட்டு அவங்களும் உதாரணங்கள் எழுதிய சும்மா வளமையை போல உதாரணங்கள் போட்டிருந்தாங்க. பார்ப்பேன் நான் அந்த புக். இப்போ தஜம் என் கையில இல்லை, நான் உங்களுக்கு அதை பார்த்துட்டு சொல்றேன். சரியா? இதுன்ற பிரச்சனை உங்களுக்கு விளங்குதான் என்னன்னு சொல்லி. நானும் உங்களுக்கு பார்த்துட்டு அடுத்த வகுப்பு சொல்றேன் இது என்னன்னு சொல்லி. என்ன புதன்கிழமை அடுத்த இதை பார்ப்போம்.